எல்லாம் அல்ல எங்களூர் செவ்வாய்ப்பட்டியில் எழுந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ பத்திரகாளியம்மனுடைய அருளாசியோடு சோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் பயன்படக்கூடிய வகையில் இன்றைக்கி முக்கியமாக தாய் தந்தைகளை பாதிக்கக்கூடிய அமைப்பு, ஜாதக அமைப்பு அப்படிங்கிறத பார்க்கலாங்கிற ஆர்வத்தில் இந்த வீடியோ பதிவுக்கு வந்திருக்கிறேன். ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் தந்தை ஸ்தானம், தாய் ஸ்தானம், தந்தைனா அப்பா, அம்மா, இந்த ரெண்டு ஸ்தானங்களை மெயினாக பார்ப்போம். சில பேருக்கு தந்தைனா கூட அது மாதிரி புரியாத தன்மைகளில் இருக்கக்கூடிய அமைப்புகள்லேயும் இருக்கிறனால அப்பா 9ஆம் இடம், அம்மாவுக்கு 4ஆம் இடம். அதனுடைய அப்பாவுக்கு காரக கிரகம் சூரியன், அம்மாவுக்கு காரக கிரகம் சந்திரன். அப்போ உங்களுடைய ஒரு ஜாதகத்தில் தாய் ஸ்தானத்தையும் அது மாதிரி தந்தை ஸ்தானத்தையும் பார்க்கணும்னா 9ஆம் இடம் அதனுடைய அதிபதி, அதுக்கு காரக கிரகமான சூரியனை பார்க்கணும். பெரும்பாலும் உயிர் காரத்துவத்துக்கு லக்கணத்துக்கு 9ஆம் இடம், ராசிக்கு 9ஆம் இடம் அப்படிங்கிற வகையில் ரெண்டு வகையிலையுமே ஆய்வு செய்து பார்க்கலாம். அது மாதிரி அம்மாவை பற்றி பார்க்குறப்ப 4ஆம் இடம் அதனுடைய அதிபதி சந்திரனை ஆய்வு செய்து, காரக கிரகம் சந்திரன், இதை ஆய்வு செய்து பார்க்கணும். இவ்வாறு பார்க்குறப்ப குறிப்பாக காரக கிரகமான சூரியன், தந்தைக்கு காரகமான சூரியனோடவோ தாய்க்கு காரகமான சந்திரனோடவோ சனி ராகு இணைஞ்சிருக்கிறது அல்லது ராகு இணைஞ்சு சனியால் பார்க்கப்படுறது, இது போன்ற அமைப்புகளில் இருந்து சனி தசையோ சந்திர தசையோ அந்த ராகு தசையோ வரக்கூடிய காலங்களில் அந்த 9ஆம் இடம் அதிபதி இது போன்ற அமைப்புகளை வைத்து கொண்டு நம்ம முடிவு செய்யணும். மரணத்தை கொடுக்குமா அல்லது மரணத்துக்கு நிகரான துன்பத்தை கொடுக்குமா அல்லது பிரிவை கொடுக்குமா. சில பேர் தந்தையாக இருக்க மாட்டாங்க, பிரிஞ்சு வாழ்வாங்க அல்லது வேறு திருமணம் பண்ணிக்கக்கூடிய அமைப்பு. நிறைய அப்பாவாக இருந்தாலும் குடிச்சிட்டு பொறுப்பில்லாத தந்தையாக இருப்பாங்க. இப்படியெல்லாம் ஜாதகத்தில் அமைந்து விடுவது உண்டு. அப்போ இதை எல்லாமே பார்க்குறதுக்கு ஜாதகத்தில் நிச்சயமாக உங்களுடைய தந்தை உங்களுக்கு எப்படிப்பட்டவர், உங்கள் அம்மா எப்படிப்பட்டவர், உங்களுடைய தந்தையா அல்லது தந்தையாலேயோ தாயாலேயோ புண்ணிய இல்லாத தன்மையா, இப்படி எந்த விஷயத்தையும் நம்ம ஆய்வு செய்து பார்க்குறதுக்கு நிச்சயமாக உங்கள் ஜாதகத்தில் இதை ஆய்வு செய்து பார்த்து நிச்சயம் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து தொட்டு பார்த்தாலே இதை கண்டுபிடிச்சிட முடியும். அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் எடுத்த உடனே 4ஆம் இடம் அதில் பாவக்கிரகம் இருக்கக்கூடாது. 4ஆம் இடத்தை பாவக்கிரகங்கள் பார்க்கக்கூடாது. பாவக்கிரகங்கிறப்ப சனி செவ்வாய் ராகு கேது போன்ற பாவக்கிரகங்கள் இருப்பதோ, சனி செவ்வாய் போன்ற பாவக்கிரகங்கள் அந்த இடத்த பார்க்குறதோ 4ஆம் இடத்துக்கு கெட்டு போச்சுன்னு அர்த்தம். ஒரு இதுக்கு 40 மார்க் வச்சாலும் 4ஆம் இடத்துல இது மாதிரி பாவக்கிரகம் இருக்கிறது பார்க்குறது இருந்தால் 40 மார்க் போச்சு. அதுலேயும் குறிப்பாக சனி ராகு போன்ற பாவக்கிரகங்கள் இருக்கிறது அல்லது சனி செவ்வாய் போன்ற பாவக்கிரகங்கள் பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப பாதிக்கப்பட்டது. அவ்வாறு இருக்கிறப்ப அந்த வீட்டோட அதிபதியை பார்க்கணும். மாதிருக்காரகன் சந்திரனையும் அந்த வீட்டோட அதிபதியும் பார்க்கணும். அந்த சந்திரனோட சனி சேர்றது, சந்திரனோட சனி பார்க்கறது, சந்திரனோட ராகு சேர்ந்து சனி பார்க்கறது அப்படிங்கிறது தாயை பாதிக்கக்கூடியதில்லை. அதனுடைய அதிபதியோட சனி ராகு போன்ற பாவக்கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறது, சனி போன்ற பாவக்கிரகங்கள் பார்க்கறதும், இப்படி இது மாதிரி மூன்றும் பாதிக்கப்பட்டால் அந்த இடத்துக்கு 40 மார்க்கு, அந்த வீட்டு அதிபதிக்கு 40 மார்க்கு, அதுக்கு காரகத்துக்கு 40 மார்க், 120 மார்க் கொடுத்து அந்த அவங்க எடுக்கக்கூடிய மதிப்பெண்ணை வைத்துக்கொண்டு நம்ம முடிவு செய்யலாம். சிலது பாவத்துவம் ஆகி அப்புறம் சுபத்துவத்தன்மை இருக்கும். இப்போ 9ஆம் இடத்து அதிபதியோடு சனி ராகு சேர்ந்து குருவும் பார்த்தாருங்கிறப்ப அப்போ கொஞ்சம் அதனுடைய சுபத்தன்மைக்கு பதிலாக தன்மையினால கொஞ்சம் அதிக பாதிப்பை கொடுக்காம இருக்கும். அப்போ இது போன்ற பாவக்கிரகங்கள் இணைஞ்சிருக்கிறப்ப அந்த திசை வர்றப்ப சிலருக்கு மரணத்துக்கு நிகரான தொல்லைகளையும் கொடுத்துறது உண்டு. உதாரணமாக இப்படி வச்சுக்குவோம், துலா லக்கணமாக இருந்து விருச்சக லக்கணமாக இருந்து, விருச்சக லக்கணம் 12ஆம் இடத்துல சூரியன் இருக்காரு. அங்கே மேச வீட்டில் சந்திரனும் ராகு, மேச வீட்டை பொறுத்த வரைக்கும் சனி இருக்காரு. மேசத்தில் சனி, அதாவது விருச்சக லக்கணம், மேச வீட்டில் சனி, மிதுன ராசி, சந்திரனோட இங்கே ராகு சேர்ந்துருக்கு. அந்த அமைப்பை அப்படியே பார்த்துக்குங்க. விருச்சக லக்கணம் 6ஆம் இடத்துல சனி இருக்காரு, அப்படியே 8ஆம் இடத்துல சந்திரனோட ராகு, 12ஆம் இடத்துல சூரியன். இப்போ இந்த ஜாதகத்தில் பார்க்குறப்ப சந்தைக்கு காரகரான சூரியன் நீசம் பெறுவதோடு சனியோடைய சமசப்தம பார்வை. அங்கே நீசம் மேச வீட்டில் அங்கே சூரியன் நீசம் என்றும் சனி நீசம் என்று, இங்கே துலா வீட்டில் இது மேச வீட்டில் சூரியன் அங்கே உச்சமாய், மேச வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன் உச்சம்,
அப்போ சனி நீசம். இங்கே துலா வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரிய நீசம், சனி உச்சம். அப்போ இங்கே துலா வீட்டில் சூரிய நீசமாக இருக்காரு, மேச வீட்டில் அங்கே சனி நீசமாகி ஒன்றுக்கொன்று பார்த்து கொள்ளக்கூடிய சமசப்தவ பார்வையில் சூரியனுக்கு 7ஆம் வீட்டில் உள்ள சனி வக்ரம் பெறும். அப்படிங்கிற வகையில் நீசம் பெற்ற கிரகம் வக்ரம் பெற்றால் உச்ச பலனுக்கு நிகரான பலனை தருவார். அப்படிங்கிற வகையில் அங்கே சனி பலம் பெற்று சமசப்தமாக சூரியனை பார்க்குறாரு. அப்போ தந்தையை பாதிக்கும். அதுக்கு அடுத்தபடியாக சந்திரனோட ராகு, மாதிர்காரன் சந்திரனோட ராகு சேர்ந்து சனியுடைய 3ஆம் பார்வை அங்கே விடுவோம். இப்போ அங்கே என்ன செய்யும், இந்த இடத்துல பார்க்குறப்போ அவங்க ஜாதகத்தை பற்றி பார்க்குறப்ப ராகு தசையை அங்கே நடக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்குதாலோ அல்லது இது போன்ற அமைப்புகள்லையோ சனி தசை நடந்தாலோ சில பேருக்கு சூரிய தசை நடந்தாலோ இந்த நடக்கக்கூடிய தசையை பொறுத்து யார் பாதிக்கப்படுவார் அப்படிங்கிறது முடிவு பண்ணணும். அடுத்து அதிகமான பாவத்துவம் அப்படிங்கிறப்ப இந்த நம்ம பார்த்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரனோட ராகு சேர்ந்து சனியோட 3ஆம் பார்வை பார்க்கப்பட்டதுனால இளவயதிலே அம்மாவை இறந்துட்டார். அப்போ அதே நேரத்தில் சூரியனை சனியோட பார்வை விழுவதனால அப்பாவும் பாதிக்கப்படுறாரு. அம்மா இறந்தாலே மனைவி இழந்தாலும் அப்புறம் இருந்தாலும் பெரிய அளவுக்கு பாதிப்பு. அப்போ இங்கே அப்பா அம்மா 2 பேரையும் இந்த குழந்தை, அதாவது விருச்ச இலக்கணத்தில் பிறந்து 6ல் சனி இருந்து 8ல் சந்திர ராகு 12ல் சூரியன் இது போன்ற அமைப்பில் பிறந்த ஒரு குழந்தை தாயை இளவயதிலே இழக்கக்கூடிய நிலையும் தந்தைக்கு பாதிக்கக்கூடிய நிலையும் அங்கே கொடுத்துறதை நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? இப்போ இது மாதிரி அந்த நடக்கக்கூடிய தசாபுத்தியை வச்சு முடிவு பண்ணணும். அப்போ என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம அங்கே. அப்போ என்ன செய்யுதுன்னா, இது மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் தொடக்கத்திலே ராகு தசை நடந்தது. ராகு சந்திரனோட சேர்ந்து சந்திரன் தாய் ஸ்தானத்தோட சேர்ந்து சனியால் பார்க்கப்பட்டதுனால தாயை பாதிச்சிருச்சு. ஓகேங்களா? தாய் இளவயதிலே தாயை இறக்கக்கூடிய நிலையே இந்த ஜாதகர் பெறுறாரு. இப்போ அது மாதிரி அப்போ இப்போதான் சொல்ற ஜாதகங்களில் சூரியனோட சனி சேர்ந்து இருக்கிறது, சூரியனும் சனி சமசப்தமாக பார்த்து கொள்ளக்கூடிய நிலை, அல்லது இப்போ துலா வீட்டில் சூரிய நீச சனி உச்சம். நம்ம என்ன நீசபங்க ராஜயோகம் நிச்சயமாக அந்த யாகயோகத்தை கொடுக்காது. மாறாக அது ஒரு அவயோக அமைப்பாக அங்கே பாதிக்கக்கூடிய அமைப்பாக இருந்துவிடும். அப்படிங்கிறதையும் அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். சில பேர் என்னன்னா, இப்போ இன்னொரு ஜாதகம் பார்த்தா மேசத்தில் வீட்டில் சூரியன் சந்திரன் ராகு, சூரியன் சந்திரன் ராகு, கும்ப வீட்டிலேருந்து சனி 3ஆம் பார்வையாக இங்கே பார்க்கப்படுறாரு. அப்படி பார்க்கக்கூடிய நிலைகளில் அங்கே என்ன செய்யப்படுதுன்னா அப்பாவை பாதிப்பான நிலை, அப்பா அம்மாவுக்கு பிரிவு கொடுக்கக்கூடிய நிலை, பிறந்ததுலேருந்து அப்பா அம்மா விட்டு தனித்து வாழக்கூடிய நிலை, இப்படி அமைப்புகள் இருக்கும். நானே ஏற்கனவே ஒரு பாட்டு பாடியிருக்கேன். 6 6 தண்ணில் அம்புலி கதிரோன் சேர கூடுவாய் இனம் என்று கொடும்பிடி விரவு என்று சீருள அன்னை தந்தை செல்வமும் விரயமாவதோடு வேறு வேறு ஆவார் என்பது வேதியர் உழைத்த வாழ்க்கை. எந்த ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய ஜாதகத்தில் 6 6 6க்கு 6ஆம் இடமான 12ஆம் இடத்துல அம்புலி சந்திரனும் கதிரோனான சூரியனும் சேர்ந்திருந்தா, அப்படி சேர்ந்த அமைப்பில் ஒரு குழந்தை பிறந்தா அந்த பிறக்கக்கூடிய குழந்தை அந்த அப்பா அம்மாவுடைய சொத்தெல்லாம் காலி பண்ணிடும். அங்கே வீடெல்லாம் என்ன ஆயிரும், கடுமையாக பாதிக்கப்படும். ஒரு வீட்டுக்குள்ளே அப்பா அம்மா இருந்தாலும் ஒன்றா வாழாமல் தனித்தனியாக உழ வச்சு வாழக்கூடிய நிலைகளை சில சாதகருக்கு கொடுத்து விடுவதை நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? சிலது இது பௌர்ணமி அமைப்பில் பிறந்திருப்பாங்க. பௌர்ணமி யோகம் அப்படிங்கிறப்ப சூரியனோட ராகு இப்போ மாசி மகம் அப்படிங்கிறப்ப சிறப்பு தான். அப்போ சூரியனோட அங்கே ராகு செய்கிறது. சந்திரன் தனுசு வீட்டிலேருந்து சனி 3ஆம் பார்வையாக அங்கே 3ஆம் பார்வையாக பார்க்கப்படுறப்ப இது சாதாரண மனிதனாக வாழக்கூடிய பெரிய பௌர்ணமி அமைப்பில் பிறந்து பெரிய ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரம் செய்யக்கூடிய ஒருத்தராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த கிரகண தோஷம் சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லுவோம். மாசி மகத்தில் பிறக்கிறப்ப சூரியனோட அங்கே ராகுவோ சந்திரனோட கேது சேர்ந்து தனுசு வீட்டிலேருந்து சனி 3ஆம் பார்வையாக அங்கே பார்க்கக்கூடிய அமைப்பு. இது தாய் தந்தைகளை பாதிக்கக்கூடிய அமைப்பு. குறிப்பாக அப்பா அம்மாவை பாதிக்கக்கூடிய அமைப்புகளில் அந்த லக்கணத்தை பொறுத்து அது பாதிக்கும். லக்கணத்தை பொறுத்து அதை பாதிக்கக்கூடிய நிலைகளில் அங்கேயே நம்ம முடிவு செய்யணும். அதனால் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் இந்த தந்தைக்கு காரக சூரியனோட ராகு சேர்றது சனி பார்க்கறது, சந்திரனோட ராகு சேர்ந்து சனி பார்க்கறது. இதில் சூரியன் சந்திரனை செவ்வாய் பார்த்தா கெடுதல் கிடையாது. ஏன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் என்று ஒன்றுக்கு ஒன்று நட்பு கிரகங்கள். அப்படிங்கிற அமைப்பில் சூரியனோட செவ்வாய் சேர்றதோ அல்லது சூரியனை செவ்வாய் பார்க்கறதோ சந்திரனோட செவ்வாய் சேர்வதோ சந்திரனை செவ்வாய் பார்க்க சசி மங்கள யோகம் அப்படிங்கிற அமைப்புகள்லாம் இங்கே கொடுக்குறோம். சூரிய சந்திரர்களை செவ்வாய் பார்ப்பது தந்தையையோ தாயையோ பெரிதாக பாதிக்கிறது இல்லை. ஆனால் அதே சூரியனை சனி பார்க்கிறதும்
அதே சந்திரனை சனி பார்க்கறது, சந்திரனோட ராகு சேர்ந்து சனி பார்க்கறது, சூரியனோட ராகு சேர்ந்து சனி பார்க்கறது, சில நேரங்களில் பௌர்ணமி அமைப்புகளே பிறந்த சந்திர கிரகணமாகி இதில் ஏதாவது ஒன்றை சனி பார்க்கக்கூடிய அமைப்புகளில் சிலர் வந்து இப்போ அமாவாசை மீனலக்கணமாக 2ஆம் இடத்துல சூரியன் சந்திரன் ராகு சேர்ந்து கும்ப வீட்டிலேருந்து சனி பார்க்கறது, இது போன்ற அமைப்புகள் வந்து கடுமையான பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய நிலை. அது தசா புத்தியை பொறுத்து சில பேருக்கு தசை சம்பந்தப்பட்ட திசையே வரலன்னா பெரிய அளவுக்கு அப்பாவுக்கு உயிருக்கு பாதிப்பான அமைப்புகளை கொடுப்பது கிடையாது. அப்போ பொதுவாக நான் சூரியனோட சந்திரனோட ராகு சேர்ந்து சனி பார்க்கறது அப்பா அம்மா பாதிக்கும் அப்படிங்கிற நிலைகளில் 9ஆம் இடம் அதிபதி நல்லா இருந்தாலோ, அது மாதிரி தாய்க்கு 4ஆம் இடம் அதோட அதிபதி நன்றாக இருந்தாலோ கணவனுடைய அது அப்பா அம்மாவுக்கு உயிருக்கு பாதிப்பு கொடுக்காம அந்த அப்பாவால் எந்த லாபமும் இல்லாத நிலை, அப்பாவோடு இணைந்து வாழ முடியாத நிலை, சில நேரத்தில் அப்பா வெளிநாட்டு இப்போ சில பேர் சுப பிரிவாகவே சில பேருக்கு இருக்கும். பிறந்ததுலேருந்து இந்த பையன் பிறந்த வயிற்றில் உருவாகிறது பெரும்பாலான காலங்கள் வெளிநாடுகளிலேயே தந்தை இருந்து சம்பாதிக்கக்கூடிய ஜாதக அமைப்புகளை நம்ம பார்க்குறோம். அந்த 2 பேரும் ஒன்றாக இருக்க முடியாத நிலைகளில் அதாவது சுப பிரிவாக சில பேருக்கு வந்துடும். சம்பாதிக்கிற பொருட்டு வெளிநாட்டில் போயிருந்து அது பிரிஞ்சு இருக்கக்கூடிய நிலைகளையும் சில பேருக்கு தந்தது உண்டு. சில பேருக்கு அதிகமான பாவத்துவமாக இருக்கிறப்ப தந்தையை குடிகார தந்தையாக இருக்கக்கூடிய பொறுப்பற்ற தந்தையாக எந்த விதமான சம்பாதித்த இல்லாமல் அவர் குடும்பத்துக்கே தொல்லையுள்ள நபராக இதெல்லாம் மாறுறது உண்டு. பெரும்பாலும் தாய் அப்படிங்கிறது உறவுகளிலே உன்னதமான உறவு. அது எல்லா சொல்லப்போனால் எப்படி ஒரு கலப்படம் இல்லாத ஒரு பொருள் எப்படின்னா தாய்ப்பாலுங்கிற மாதிரி தாய்ப்பாசம் தான் வந்து உண்மையான பாசமாக இருக்கக்கூடிய. இப்போ சில பேருக்கு தாயே பகையாக அமைந்து விடக்கூடிய அமைப்புகளையும் பார்க்குறோம். ஒரு வீட்டில் 3-4 பிள்ளை பிறக்கிறப்ப அப்போ ஏதாவது ஒரு குழந்தை பக்கம் 2 பேரோட சேர்ந்துக்கிட்டு ஒரு பிள்ளையை வெறுக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறப்ப அவன் கண்ணிலே முடிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய தாயாகவும் அவனுக்கு எதுவுமே நல்லது நடக்கக்கூடாது அப்படின்னு விரும்பக்கூடிய தாயாகவும் சில பேர் தாயே எதிரியாக மாறக்கூடிய சில ஜாதக அமைப்புகளிலும் இருக்கிறத இது போன்ற அமைப்புகள்லாம் பார்க்குறோம். 4ஆம் இடத்துல சனி இருக்கிறது, 4ஆம் இடத்துல சனி பார்த்து அல்லது சந்திரனோட சனி செவ்வாய் ராகு தொடர்பு பட்டு 4ஆம் இடமும் அதனுடைய அதிபதி இந்த மாதிரி காரகரமான சந்திரங்கள் பாதிக்கப்பட்டு தசாபுத்திகளும் அதுக்கு ஒத்துழைக்கக்கூடிய நிலைகளில் சில நேரங்களில் சில பேருக்கு தாயே எதிர்ப்பாக இருக்கக்கூடிய நிலைகளை இருப்பதை பார்க்குறோம். அது மாதிரி பெரும்பாலும் தந்தை அப்படிங்கிறோட எதிர்ப்பாக இருக்கிறத நம்ம பெரும்பாலும் பார்க்குறப்ப மிக குறைந்த அளவுகளில் தாயுமே சில நேரங்களில் எதிர்ப்பாக இருக்கக்கூடிய காரணம் இந்த 4ஆம் இடம் அதிபதி அந்த காரகங்கள் பாதிக்கப்படுற அமைப்பு. அப்போ பொதுவாக நம்ம என்ன செய்யணும்னா சந்திரனை சனி பார்க்கறது ராகு சேர்ந்தா அதுக்காக பாதிச்சிருச்சுமா அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பாதிப்பு அப்படிங்கிறத அந்த தசாபுத்திகளும் அடுத்தபடியாக அது சில பேர் சந்திரனோட ராகு சேர்ந்து குரு பார்க்கணும். அப்போ வந்து தாயை பாதிச்சிடாது. சூரியன் சனி சேர்ந்திருந்தாலும் பார்த்தாலும் தந்தை மகன் உறவுகிறோம். அந்த இது போன்ற அமைப்புகளை ஓரளவு பௌர்ணமி அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கிறப்ப பெரிய அளவுக்கு உயிருக்கு பாதிக்க அமைப்புகள் இருக்கும். குரு பார்த்த அமைப்புகளில் இருக்கிறப்ப சூரியனோட சனி சேர்ந்து குரு பார்க்க ஆரம்பிச்சுங்க. அப்போ அங்கே பெரிய அளவுக்கு அங்கே பாதிக்காத நிலைகளையும் அவை தந்து விடுவது உண்டு. அப்போ ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுவதற்கு 3 வகையில் அந்த ஸ்தான அதிபதி காரக கிரகம் அங்கே 3ஐயும் பார்த்து ஆய்வு செய்து பார்த்து அதுக்கு அடுத்தபடியாக நடக்கக்கூடிய தசாபுத்தியை கவனித்து அப்படி தான் நம்ம வந்து அன்றைய கோச்சார நிலைகளையும் கவனித்து தசாபுத்தி அந்தாரம் போன்ற விஷயங்களை கவனித்து தான் ஒரு பலன் நம்ம வந்து கொடுக்குறப்ப சில பேர் கூட என்ன சாதம் பார்க்க வரும்போது சொல்லுவாங்க இந்த குறிப்பிட்ட ஒரு 3 மாதத்தில் அந்த உயிருக்கே மரணம் தந்தையே இறந்துருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்கும்போது வாங்கி எடுத்து பார்த்தோம்னா அது போன்ற அமைப்புகள் அங்கே இருக்கிறது இல்லை. அதனால் வந்து எதையுமே வந்து அலசி ஆராய்ஞ்சு நன்றாக தெளிவாக சொல்லணும். ஏன்னா வந்து அவங்க பயத்தை உருவாக்கி விடக்கூடாது அப்படிங்கிறதையும் அவசியமாக தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்து இது போன்று எல்லா வகையிலையும் ஆய்வு செய்து பார்க்கணும். லக்கணத்துக்கு 9ஆம் இடம் ராசி தந்தையை பற்றி பார்க்குறப்ப லக்கணத்துக்கு 9ஆம் இடம் அதிபதி காரக கிரக சூரியன், ராசிக்கு 9ஆம் இடம் அதிபதி காரக கிரகம், அது அம்சத்தில் எப்படி இருக்குது, நடக்கக்கூடிய தசாபுத்திகள் எப்படி இருக்கிறாங்க, அதுக்கு அடுத்தபடியாக இது போன்று பல்வேறு விஷயங்களை ஆய்வு செய்து பார்த்து அந்த சுபத்துவம் பாவத்துவம் 2ம் கலந்த நிலை, வெறும் பாவத்துவமே உள்ள நிலை, அதிக பாவத்துவமான நிலை அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்களில் இந்த படிநிலைகளை வைத்து கொண்டு தான் அப்பா அம்மாவுடைய உறவு நிலைகள் எப்படி இருக்கும். அவங்களுடைய இது சில பேர் பார்த்தீங்கன்னா சில குழந்தைகள் பிறக்கும் போதே 7.5 சென்டில் பிறப்பாங்க. அது அந்த அப்பா அம்மா பிரித்து வச்சுருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அப்பா அம்மாவுமே பிரிச்சுக்கு வைக்கக்கூடிய நிலை, ஓரளவு டைவர்ஸ் வரைக்கும் கோர்ட்டு வரைக்கும் போகக்கூடிய நிலை,
இதெல்லாம் வந்து சில நேரங்களில் சில குழந்தைகள் வந்து பிறக்கையிலே அந்த அமைப்புகளில் பிறக்கும் பொழுது அவ்வாறு பிரிவு கொடுக்கக்கூடிய நிலைகள்லையும் நம்ம பார்க்கறது மிகவும் வருத்தப்படக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அப்படிங்கிறதையும் அவசியமாக இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவில் சொல்கிறேன். அப்போ நம்ம சொல்லக்கூடிய அனைத்து நாம் உங்களுக்கு யூடியூப்பில் வீடியோவாக போடுறோம்னா இது அப்படியே வந்து நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. இது ஒரு பொது பலன். நான் சொல்லக்கூடிய அனைத்தும் பொது பலன் அப்படிங்கிறது தான். அது வந்து ஏதோ ஒரு சிலங்களை வைத்து மட்டும் நம்ம ஒரு பலனை முடிவு செய்ய முடியாது. அதனால் 9ல் ராகு இருந்தால் தந்தைக்கு ஆகாது, 9 சனி இருந்தால் தந்தைக்கு ஆகாதுன்னா 9 ராகுவோ சனியோ இருந்து தந்தை நீண்ட நெடிய காலம் வாழ்ந்திருக்கக்கூடிய ஜாதகங்களை நம்ம பார்க்குறோம். அப்போ 9 ராகுவோ சனியோ இருந்தாலும் 9 சனியோ பார்த்தாலும் அந்த வீட்டோட அதிபதியோ சூரியனோ நன்றாக இருக்கக்கூடிய நிலையில உயிரை பாதிப்பை கொடுத்துறாரு. அதனால் வந்து எதையும் வந்து நீங்களாகவே ஒரு முடிவு செய்திடக்கூடாது. ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு இந்த மாதிரி அமைப்புகளில் இப்படி இருந்தா அப்படிங்கிற அமைப்பு கொடுக்கும்பொழுது பல வழிகளில் நம்ம ஆய்வு செய்து பார்த்து தான் நம்ம முடிவு செய்யணும். இன்னும் ஒருபடி மேலே பார்க்கும்போது ஒரு பிள்ளையோட ஜாதகத்தை வச்சுட்டு அப்பா அம்மாவை பற்றி ஆயுளை பற்றி கணிக்கக்கூடிய நிலைகளில் அப்பா அம்மா ஜாதகங்களையும் சில நேரங்களில் அவங்க ஜாதகத்தையும் முக்கியம். அதுக்காக எப்பவுமே சில பேர் சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்துட்டா ஆம்பளை பிள்ளைலாம் பிறந்துட்டா தான் ஜாதகம் வேலை செய்யாது அப்படிங்கிறதெல்லாம் போய். ஓகேங்களா? தன்னுடைய ஜாதகத்தையும் பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். அப்படி இருக்கையில் ஒரு குழந்தையுடைய அப்பா அம்மாவை பாதிக்கக்கூடிய நிலைகளில் தசாபுத்திகளும் அந்த இருந்தால் அவங்க அப்பாவோட ஜாதகத்தையும் அம்மாவோட ஜாதகத்தையும் வாங்கி பார்த்து அதையுமே ஆராய்ந்து பார்த்துட்டு அப்புறம் பலன் கொடுக்கும்போது நன்றாக இருக்கும். சில பேர் புகழுடைய தந்தையாக இருக்கிறதுக்கு பௌர்ணமி அமைப்பில் சூரியன் சந்திரனும் பௌர்ணமி அமைப்பில் இருக்கிறது, சந்திரனுக்கு கேந்திரத்தில் சூரியன் இருந்து இயற்கை சுபக்கிரகங்களால் பார்க்கப்படுறது, இயற்கை சுபக்கிரகங்களோட தொடர்பை பெறுறது, அந்த யோக தசைகளே நடக்கிறது, லக்னாதிபதி அறிவு பெறுறது, இதெல்லாம் வந்து புகழுடைய தந்தை. சில பேர் புகழுடைய தந்தைகளாக இருக்கிறாங்க. கலைஞருடைய மகன் மதிப்புக்குரிய ஸ்டாலின் ஐயா முதலமைச்சர், அவருடைய அதுக்கு அடுத்தபடியாக ஒரு பேரன் கலைஞருடைய பேரன் அப்படிங்கிற அந்த வம்ச வழியாக ஒரு புகழுடைய அமைப்புகளை சில பேருக்கு வர்றதை நம்ம பார்க்குறோம். அப்போ இது மாதிரி தொடர்ந்து புகழுடைய அமைப்புகள் வர்றதுக்கு இந்த பௌர்ணமி யோக அமைப்புகள், சூரிய சந்திரன் 9ஆம் இடம் 4ஆம் இடம் இது போன்ற அமைப்புகள் வந்து சுபக்கிரகங்களோட தொடர்பை பெற்று சுப அமைப்புகளில் இருந்து முக்கியமாக ஒளிக்கிரகம் தான் முக்கியம். சூரியனும் சந்திரனும் ஒளிக்கிரகங்கள். சூரியன் இருந்து ஒளியை வாங்கி செயல்படக்கூடிய சந்திரன். இந்த சூரியனும் சந்திரனும் கெடாத நிலைகளில் இருந்து, அதுவும் சந்திரன்கிறப்ப முக்கியமாக வளர்வதை சந்திரனாக அல்லது பௌர்ணமியை நெருங்குகிற சந்திரனாக அல்லது பௌர்ணமியை விட்டு விலகுகிற சந்திரனாக பௌர்ணமி சந்திரனாக இருந்து இருக்கக்கூடிய அமைப்புகளில் 9ஆம் இடம் அதிபதி இது எல்லாமே பளிச்சுட்டு இருக்கும். பெரிய அளவுக்கு பெரிய விஐபியோடைய தந்தை அப்படிங்கிறப்ப ஜாதகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். அந்த குடிகார தந்தையா இருப்பானுங்கிறது அதையும் ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சிடும். தந்தை திருட்டு போயலாம் அப்படிங்கிறதையும் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுட்டு இருக்கலாம். இப்படி எல்லா விஷயமே அந்த 9ஆம் இடத்தோடு அந்த பாவக்கிரகங்கள் தொடர்பு, சுபக்கிரகங்கள் தொடர்பு, பாவ சுபக்கிரகங்கள் ரெண்டும் தொடர்பு படக்கூடிய நிலை, முழுக்க முழுக்க சுபக்கிரகங்கள் தொடர்பு படக்கூடிய நிலை பௌர்ணமி யோக அமைப்புகளில் இருக்கிறது. இது போன்று பல்வேறு விஷயங்களை வச்சுக்கிட்டு தான் வந்து தந்தை தாயுடைய நிலைகளை முடிவு செய்யக்கூடிய அமைப்பு. அம்மாவே ஒரு அரசின் உயரிய கலெக்டராக இருக்கக்கூடிய அம்மா அப்படின்னு அது மாதிரி அமைப்புகளில் உயரிய நிலைகளில் இருக்கக்கூடிய அமைப்புகளை நிறைய இடங்களில் நம்ம பார்த்துக்கிறோம். அதனால் தாய் தந்தைகளை பற்றி முடிவு செய்வதற்கு முன்னால் இது போன்ற அமைப்புகளையும் தசாபுத்திகளும் கோச்சார பலன்கள் இது போன்ற பல்வேறு விஷயங்களை நம்ம ஆய்வு செய்து பார்த்து தான் நம்ம என்ன செய்ய முடியும், ஒரு பலனை எடுக்க முடியும் அப்படிங்கிறத அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். புகழுடைய தந்தை பிறப்பதும் அதுக்கடுத்து தந்தையாலே ஒருத்தர் வந்து பாதிக்கப்படுவதும் அதுக்கடுத்து தந்தை இருந்தும் பயனில்லாத நிலைகள் எல்லாமே இந்த 4ஆம் இடம் அதிபதி சந்திரன், அது மாதிரி 9ஆம் இடம் தந்தைக்கு 9ஆம் இடம் அதிபதி சூரியன் இது போன்ற அமைப்புகளை பல்வேறு வகைகளில் ஆய்வு செய்து பார்த்து நாம் முடிவை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோடைய நோக்கம். ஓகேங்களா? நான் வந்து ஒரு ஃபோன் வழியாக ஜாதக பலன் தரக்கூடிய ஒரு ஆன்லைன் அஸ்ட்ராலஜர். உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் போன்ற தகவல்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், செல்ஃபோன் நம்பர், கூகுள் பே அந்த ஃபோன்பே நம்பர் வந்து 9711899647 அப்படிங்கிற எண்ணுக்கு உங்களுடைய பிறப்பு விவரங்களை தந்தால் சாதகத்தை கணித்து ஃபோன் வழியாகவே நீங்கள் ஜாதக பலன் பெறலாம். வீடியோ கால் மூலமாகவோ அல்லது வாய்ஸ் மெசேஜ் வழியாகவோ இப்போ ஜாதக பலன், திருமண பொருத்தம், ஜாதகம் வெளி கொரியர் அனுப்புதல் போன்ற சேவைகள்லாம் நீங்கள் பெறலாம். மேலும் இறையெல்லாம் முன்னாளிடப்பட்ட ஜோதிட புதையல் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்குது. புத்தகத்தோட விலை வந்து 955 ரூபா.
நீங்கள் புத்தகம் வேண்டுபவர்கள் இந்த வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டாங்க கொரியர் மூலமாக புத்தகத்தை அனுப்பி வைக்கப்படும். கொரியர் சார்ஜ் தனியாக 20 ரூபா கட்டணும். ஓகேங்களா? நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.